மத்தேயு 28:19-20. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரும். நல்லா கவனிங்க எல்லாரும். உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் யாரு கூட இருக்கிறாராம்? நம்ம போய் சகல ஜாதிகளுக்கோ கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷமாய் பிரசங்கித்து அவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுப்போமானா கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே கொடுக்கிறவங்களோடையும் கர்த்தர் இருக்கிறார். அதை கொடுக்கும்படிக்குத்தான், அதை செய்யும்படிக்குத்தான் அவர் நம்மோடு இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கம், ஆண்டவர் நம்மை முன்குறித்தது நோக்கம். எப்படியாவது எல்லா ஜனத்துக்கும் ஆண்டுடைய வார்த்தை போக வேண்டும். அந்த வார்த்தை விசுவாசிக்கிற ஆண்டவர் பிள்ளைகளாய் மாற்றும்படிக்குத்தான் தேவன் என்ன செய்யறார்? ஊழியங்களை ஏற்படுத்தியிருக்கிறார், ஊழியக்காரர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். சரி, இது ஊழியக்காரர்களுக்கு. மார்க் 16 புரியுதா? புரியுதா? என்ன அழகா தெளிவா வேதம் நமக்கு சொல்லுது பாருங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவன என்ன செய்வானா? ஆனா நம்ம வேலை என்ன வேலை? சுவிசேஷத்தை ஆண்டுடைய வார்த்தையை சொல்லணும். ஒருத்தருக்காது, உங்க நண்பருக்கு, உங்க சகோதரருக்கு, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லி ஆகணும். இல்லைன்னா அவங்க பழிய ஆண்டவர் உங்க மேல கேட்பார். புரியுதா? வேதத்துல அதுக்கும் வசனம் இருக்குது. நீ சொல்லிரு, நீ சொல்லாவிட்டா அவன் ரத்த பலி உன்னிடத்துல கேட்கும். நீ சொல்லிட்டான்னா அவன் ரத்த பலிக்கு நீங்கள் ஆயிட்ட அப்படின்றார். ஆண்டவர் அறிஞ்ச ஒவ்வொருவரும் இது செய்ய வேண்டியது. அங்க சொல்லுகிறது கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர் நீங்க எல்லாம் செய்யுங்க, பிரசங்கித்து அவங்களை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்னு. இங்கே சொல்றது நல்லா கவனிங்க. கேட்கிறவங்களுக்கு சொல்லுது. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இதை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்க சொல்லும் போது அதை கேட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, இல்லைன்னா அவங்க ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படுவாங்க. அடுத்த வசனம். இதுதான் நீங்க கவனிக்கணும். இது உங்களுக்குள்ளது, இது முழுவதும் உங்களுக்குள்ளது. நல்லா கேட்டுக்கங்க. இது நீங்க செய்ய வேண்டியது, நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது, நீங்க அனுபவிக்க வேண்டியது. என் நாமத்தினாலே. யாரு 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 என் நாமத்தினால? முதல்ல இருந்து வாசி மறுபடியும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நலமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வைப்பார்கள். வாசிங்க. இப்ப கவனிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவளோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் போய் எங்கும் பிரசங்கம் பண்ணி அவங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுத்து சீசராகுங்க. இது ஊழியக்காரருக்கு. ஆனா இங்கே சொல்றது நம்ம எல்லாத்துக்குமே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு உண்டு, ஊழியக்காரர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. இதை இருவருமே செய்யலாம். அதே நேரத்தில் உங்க வாழ்க்கையிலும் நீங்க அந்த அற்புதத்தை நீங்களே பெறலாம், மற்றவர்களுக்கு நீங்களே அற்புதத்தை கொடுக்கலாம். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது உங்க வியாதியை குணமாக்குவார், உங்க பலவீனத்தையும் குணமாக்குவார். உங்களை அறியாமலே உங்களை ஒருத்தர் கொல்லும்படி ஒரு விஷத்தை வச்சு கொடுத்தாலும் நீங்க தெரியாம குடிச்சிருந்தாலும் அது உங்களை அணுகாது. அல்லேலூயா. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? கணவன் மனைவிக்கு விஷம் வச்சு கொடுத்துறான், மனைவி கணவனுக்கு விஷம். இன்னைக்கு நிறைய செய்தி அதுதான். காதல் பண்றது, நல்ல ஊரை சுத்துறது, இன்னொருத்தண்ட பணம் சம்பாதிக்காக இவனுக்கு என்ன செய்ய, ஜூஸ்ல
விஷத்தை வச்சு கொடுத்துருந்தான். அதனாலதான் இதெல்லாம் நமக்கு தெளிவா எழுதுகிறான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் காதல்ல போய் விழுகிறாங்க, காதல் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு சபைக்கு போனா ஃபுல்லா காதல் கல்யாணம் தான். அதனாலேயே தெரிச்சு ஓடி வராங்க, மறுபடியும் அதே வலையில மாட்டிக்கொள்கிற காரியம் நடக்கிறது. ஆகவே அதுக்கு ஓடி வர்றதுனால தப்பிச்சிட முடியாது. இயேசுவை பிடித்துக்கிட்டாதான் தப்பிக்க முடியும். அல்லேலூயா. அந்த சபையில அது நடக்குது, இந்த சபையில காதல் பண்றாங்க, அந்த சபையில பாரவங்க எல்லாம் 2 பொண்டாட்டிகள், அந்த சபையில பாரவங்க எல்லாம் 3 பிள்ளை. அப்படி அதுக்காக அப்படி இன்னைக்கு நினைச்சிடக்கூடாது. அதுக்காக சபையை விட்டு வரக்கூடாது. கர்த்தரை பிடித்துக் கொள்ளணும். அதுதான், கர்த்தரை பிடிச்சுக்கிட்டாதான் அது உங்களை அணுகாது. அல்லேலூயா. இல்லைன்னா எந்த இடத்துல இருந்தாலும் பாவம் உங்களை அணுகும். நீங்க சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் கர்த்தரை பிடிச்சுக்கல, கர்த்தரை பயம் இல்லைன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படி இல்லைன்னா எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. அது விசுவாசியா இருக்கலாம், அது ஊழியக்காரா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய பிஷப்பா கூட இருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படல, கர்த்தருக்கு கீழ்ப்படியில, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, கர்த்தரை கற்பனையின்படி நடக்கல, கட்டளையின்படி நடக்கலன்னா இந்த பூமியில இருக்கிற எல்லா தீங்கும், எல்லா பொல்லாப்பும், எல்லா நஷ்டமும், எல்லா கஷ்டமும், எல்லா அழிவும் நமக்கு வரும். துன்மார்க்கு நேடுகிறது தான் சன்மார்க்கனுக்கும். கடந்த வாரம் நம்ம என்ன செய்தி கேட்டோம்? நல்லோருக்கு பெய்யும் மழைதான் தீயோருக்கு. அதே போலதான் தீயோருக்கு வர்ற மரணம் தான் நமக்கு வரும். நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா, நம்ம பயந்து நடக்கலைன்னா தேசத்துக்கு வருகிற அழிவு நமக்கு வரும். நம்ம பயந்து இருப்போம்னா நோவாவு குடும்பத்தை காப்பாத்தின போல நம்மளை காப்பாற்றுவார். புரியுதுங்களா? இதுதான் சத்தியம், இதுதான் வசனம். இதுக்குதான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அதனால நல்லா செவி கொடுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம காலம் ரொம்ப இன்னைக்கு வாழ்ந்து இந்த வாரத்திலேயே 2 பஸ் தீப்பிடிச்சு 20க்கும் மேற்பட்ட 30க்கும் மேற்பட்டோர் மரித்து போனாங்க. மரணம் எப்போ சம்பவிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. மரணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. மரணம் நமக்கு எப்போ இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். சொல்ல முடியுமா? இயேசுவே என்ன செய்ய அறியவில்லை. அதை குறித்து இயேசுவே அறியவில்லைன்னு சொல்லு. அவர் வரும் வேலையை அவருக்கே தெரியாம. மரணம் எப்படி வருதோ அப்படிதான் அவரும் வருவார். எப்ப வேணாலும் வரலாம். ஆண்டவர் ஒருவேளை வரலாம், அல்லது ஆண்டவர் ஒருவேளை நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வழியில எடுப்பார் நம்மளை. அவர் நேசிக்கிறவங்களை, அவர் நேசிக்காதவங்களை விட்டுருவார். எப்படி அழிஞ்சு போ, நீ உலகத்தோட அழிஞ்சு போன்றுவார். ஆனா அவர் நேசிக்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? ஆமா, திடீரென்று ஒரு மரணத்தின் வழியா கூட நம்மளை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போறது, ஜீவனை அடைவது மரணத்தின் வழிதான். வேதம் சொல்றது, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். ஆமா, ஒருவன் மரித்தாலும் பிழைப்பான். அவருடைய நாமத்தினாலே அவரை விசுவாசிக்கணும், மரித்தாலும் பிழைப்பான். ஆமா, மரணத்தின் வழிதான் நாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை போக முடியும். அல்லேலூயா. மரணம் இல்லாம போக முடியாது. கடந்த நாள் ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்றாரு, மரணம் இல்லை வருகை இல்லைன்ற. என்ன செய்யறாரு? மரணம் இல்லை வருகையும் இல்லை. அப்ப ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம எனத்துக்கு இப்படி எல்லாம் போட்டு உட்காந்துட்டு நம்ம 4 பேர் வேலை வெட்டி இல்லாம உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு கத்திக்கிட்டு மற்றவனுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்ல, ஐயா பக்கத்து வீட்டுக்காரங்க இங்க வந்து கத்துறாங்கன்னு சொல்ல தேவையா? இல்லை. அது இருக்க போய் தான் இதெல்லாம். ஆண்டவர் எதுக்கு பாடுபடணும், ஆண்டவர் எதுக்கு அடிக்கப்படணும், ஆண்டவர் எதுக்கு மரணித்து உயிர் தள்ளணும்? அப்ப அது இல்லைனாலே ஆண்டவருடைய கிறிஸ்துவம் மறிக்கவில்லைன்னு தான் அர்த்தம். ஒரு இன்னைக்கு போதனைகள்லாம் வரும், மரணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. வேலைக்கு போகும்போது நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போறோம் இல்லையா? அப்படிதானே? லேப்டாப் எடுத்துட்டு போறோம் இல்லையா? எடுத்துட்டு போறோமா? மேஸ்திரி கரண்டி கொத்தனார் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இல்லையா? மாலயத்துக்கு வரும்போது கட்டாயம் எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு வரணும். பைபிளை சுமந்துட்டு கர்த்தர் அதுக்கு தாங்க. அது மூலமா தான் நம்ம கிறிஸ்தவர். தேவனை ஆராதிக்கிறது மூலமா, தேவனை தேடுறது மூலமா, பைபிளை எடுத்துட்டு போறதுனாலதான் நம்ம கிறிஸ்துவன்ற விளங்குறோம். இன்னைக்கு ஆதார் கார்டு எதுக்கு கொடுத்துருக்கான்? ரேஷன் கடையில் ஆதார் கார்டு இல்லாம போங்க, உங்களுக்கு இலவச அரிசி கொடுப்பானு பார்க்கலாம், இல்ல 35 ரூபாய் ஆயில கொடுப்பானு பார்க்கலாம், இல்ல வேட்டி சேலை கொடுப்பானு பார்க்கலாம். ஆதார் கார்டு எதுக்கு? இன்னைக்கு ஆதார் கார்டு தான் லோன் வாங்க, எல்லாம் வாங்க. ஆஸ்பத்திரி மாத்திரை மருந்து, ஒரு ஆப்ரேஷன் கூட காப்பீட்டு திட்டத்தில் பண்றது ஆதார் கார்டு. அதை காட்டிலும் பைபிளுங்க, அதை காட்டிலும் பைபிளுங்க. பைபிள்ல உலகமே இருக்குதுங்க, உலகத்துடைய எல்லா காரியமும் இருக்குதுங்க. ஆமா, ஆதி முதல் அந்த வரைக்கும் இருக்குது. அதனால தேவ பிள்ளைங்க பைபிளை தூக்குறதுக்கு வெக்கப்படாதீங்க. சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை எடுத்துட்டு வாங்க, எல்லாரும் பார்க்கும்படி எடுத்துட்டு வாங்க. நான் தான் பைபிளை சில நேரம் கையிலே தான் எடுத்துட்டு போவேன். அன்னைக்கெல்லாம் போன வாரம் பஸ் ஸ்டாண்ட்ல கையிலே தான் எடுத்துட்டு போவேன். சில நேரங்கள் பேக்கு வண்டியில எடுத்துட்டு போனேன்னா இறங்கி போகும்போது நான் அப்படிதான் எடுத்துட்டு போவேன். தைரியமா எடுத்துட்டு போகணும். நம்ம யாருன்றதை விளங்க பண்ணணும். கிறிஸ்து நமக்காக சிலுவையில தொங்கப்பட்டார். மறைவுல தொங்கினாரா? இல்ல மறைவான ஒரு அறையில தொங்கினாரா? இல்ல. அது போலதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாட்களை நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு விளங்க பண்ண வேண்டும். கிறிஸ்துவை புகழ்ச்சியை விளங்க பண்ணும்.
அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு. அதனால இந்த சங்கீதத்துல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, கடைசி 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் படுவார்களாக. பாத்தீங்களா? கர்த்தாவே தாமதியாது. எதுக்கு தாமதியாதையும்? என்னை விடுவிக்க, என்னை ரட்சிக்க, என்னை காப்பாற்ற, எனக்கு உதவி செய்ய, என்னை தூக்கி எடுக்க, எனக்கு துணையா நிற்க. யார் இந்த வார்த்தையை சொல்றது தெரியுங்களா? பெரிய ராஜா, இஸ்ரவேலுக்கே ராஜா தாவீது சொல்கிறார், நினைப்பூட்டுதலாக பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ராஜா நமக்கு என்ன செய்றார்? நினைப்பூட்டுகிறார். என் பிள்ளைங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என் வாழ்க்கையில இந்த இயேசுவை, இந்த தேவனை இப்படியெல்லாம் நான் ரசிச்சேன், இப்படியெல்லாம் அவருடைய அன்பு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நீங்களும் என்ன செய்யுங்க? நீங்களும் கர்த்தரை தேடி, கர்த்தரை என்ன செய்யுங்க? பின்பற்றி அவருடைய ரட்சிப்பை என்ன செய்யுங்க? பிரஸ்தாபப்படுத்துங்க. நீங்களும் என்ன செய்யுங்க? தீவிரமாய் என்னிடத்துல வாருங்க. நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நான் உங்களை காப்பாற்றுவேன், நான் உங்களை கரம் பிடித்து நடத்துவேன். ஐயா, கட்டுனவன் கைவிட்டானா, பெத்தவன் கைவிட்டானா, கூட பிறந்தவன் கைவிட்டானா, கவலைப்படாத. கர்த்தரை இறுதியா பற்றிக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை இறுக பற்றி, அது வசனம் ஏற்கனவே சொல்லிருச்சு. ஆமா, எல்லாரும் மாம்சமான எல்லாரும் என்ன செய்வான்? கைவிடுவாங்கன்னு சொல்லிருக்கு. பெற்ற தாயே உன்னை கைவிடுவா, தகப்பனே உன்னை கைவிடுவா. அதான் சொல்ற, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட. அது மாதிரிதான் புருஷனும் பிள்ளையும் கைவிட்டாலும், மாமனும் மச்சானும் கைவிட்டாலும், தம்பி அக்காவும் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதனால இயேசுவின் கரத்தை உறுதியா பிடிச்சுக்கங்க. உங்க கரத்துல ஆலயத்திற்கு வரும்போது பைபிளை எடுத்துட்டு வாங்க. அல்லேலூயா. இது விலை மிதிக்க முடியாதுங்க. இன்னைக்கு சில தேசத்துல அதுக்காக ஏங்கி கொண்டிருக்காங்க. அதனால பைபிளை கட்டாயம் ஆலயத்துக்கு வரும்போது ஏற்றுவாங்க. ஏதோ வெளியில தற்செயலா போறீங்க, ஒரு கூட்டத்துக்கு போறீங்கன்னா அது வேற. பிரயாணம் போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு நல்ல கூட்டம் நடக்கிறத கேள்விப்படுறீங்க, வெளியில போகும்போது எங்கேயோ அல்லது இங்க மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க, இடைப்பட்ட நாள்ல ஏதோ ஒரு மீட்டிங்கை குறித்து கேள்விப்படுறீங்க, அங்க போறீங்க, அது வேற. ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்பது கட்டளை நமக்கு தெளிவாய் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனை எத்தனை மணிக்கு, எந்த இடத்துல நமக்கு ஆராதனை நல்லா தெரியும், நம்ம சபை எங்க இருக்கு நல்லா தெரியும். அதை கட்டாயம் நீங்க பயன்படுத்தி கடந்து வாங்க. அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே அவர் விடுவிக்கிறவருமானவராம். அவர் அழகா சொல்றாரு பாருங்க, நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். விடுவிக்கிறவர்னு கூட சொல்லல, என்னை விடுவிக்கிறவருமானவர் அப்படின்ற. நம்ம எப்பொழுதும் அவர் கவனிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் அன்பா உங்களுக்கு சொல்றேன், கடைசி காலம் மரணங்கள் சம்பவிக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சம்பவிக்கிறது. இன்னைக்கு உங்க முன்னுக்கு நான் நிக்கிறேன்னா, நேற்றுக்கு ஏதாவது நடந்திருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கே அதிர்ச்சி ஆகி போச்சு. என் கூட வந்து பாசிட்டிவ் அதிர்ச்சி ஆகி போச்சு. எங்க வீட்டுல திட்டினாலும் திட்டுவாங்க, இது வரைக்கும் என்கிட்ட சொல்லான்னு. நேற்றுக்கு நான் வேப்பனப்பள்ளிக்காக ஒரு ஊழியத்தின் காரியமா போகும்போது, அந்த குந்தாரப்பள்ளி தாண்டி போகும்போது நாங்கள் பைக்கில் நம்ம இதே ஸ்கூட்டரில் அப்படியே நினச்சிட்டு போனோம். அவ்வளோதான், இன்னைக்கு ஏதாவது நடந்ததுதான் நம்ம வீட்டில் பைக்கு பக்கமே திரும்பி பார்க்கறத சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அந்த பாஸ்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். அங்கே போய் நாங்கள் ஒரு 4-5 பாஸ்டர் சந்திக்கும் போதும் அதெல்லாம் பேசிக்கொண்டு கர்த்தர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு போனோம். எங்கேயுமே நாய் வந்து வண்டியில் விழுந்துச்சுன்னா நம்ம தான் விழுவோம். இன்னைக்கு மட்டும்தான் நாய் போய் தூர டொம்முன்னு விழுந்ததை நான் கண்ணார பார்த்தேன். இல்லையா? ஆவா வந்து டமால் மோதி அது சுருண்டு போய் அந்த பக்கம் போய் விழுந்துருச்சு. சிலையிலுயா நானும் அதிர்ச்சி ஆயிடும். பாஸ்டர் ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே நின்றுச்சு. பாஸ்டர் முழிச்சு பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் தான் நினைச்சேன். தொலைஞ்சேடா சாமி, விழுந்திருந்தேடா, இதே வண்டி பக்கமே நம்மளை போக மாட்டிருக்காங்க. ஆண்டவரே நன்றின்னு சொல்லிட்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இருக்கிறோம். சும்மா தான் போயிட்டு இருந்தோம். அந்த சண்டை போட்ட நாய் வேகமா வந்து வண்டி மேல போது அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அது போய் கண்ணார பாக்குறோம். அது ஓடி போய் மடமடன்னு 2 பல்ட்டி அடிச்சிச்சு. அல்லேலூயா. எனக்கு நிறையா உண்மையிலே ஜோம் பண்ணுங்க, அதிகமா ஜோம் பண்ணுங்க. கர்த்தரை ஆண்டுடைய ஊழியத்துக்காக போகும்போது கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். உண்மையிலே ஆண்டு ஒரு கோடி நன்றி சொல்லுகிறேன். சாட்சியாய் நான் அறிவிக்கிறேன். இது என்னுடைய சாட்சி.